இப்போல்லாம் எங்கே பார்த்தாலும் புரோட்டீன் 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 தான். புரோட்டீனுடைய முக்கியத்துவம் இப்போ தான் மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஒரு நாளைக்கு 75 கிராம் புரோட்டீன் கிடைக்கிறதுக்கு நான் புரோட்டீன் சப்ளிமெண்ட் தான் எடுத்துக்கணுமா, உணவு மூலமாக கிடைக்காதா அப்படின்னா நாம் அன்றாட சாப்பிட்ற உணவு மூலமாகவே ஈஸியாக கிடைக்கும். உதாரணத்துக்கு ஒரு நாளைக்கு 75 கிராம் புரோட்டீன் கிடைக்கிறதுக்கு நான் என்ன சாப்பிட்லாம் அப்படின்னா, காலை உணவாக மீடியம் சைஸ் இட்லி 2 மூலமாக 6 கிராம் புரோட்டீன் கிடைக்குது. தேங்காய் சட்னி 2 டேபிள் ஸ்பூன் 1 கிராம் புரோட்டீன் கிடைக்குது. கருப்பு கொண்டக்கடலை சுண்டல் 1 கப் 10 கிராம் புரோட்டீன் கிடைக்குது. ஆக மொத்தத்தில் காலை உணவு மூலமாக 17 கிராம்ஸ் புரோட்டீன் கிடைக்குது. நமக்கு 12 மணி ஸ்நாக்ஸ் வறுத்த கடலையோ இல்லை மிக்சட் நட்ஸோ 1 கைப்பிடி 6 கிராம் புரோட்டீன் கிடைக்குது. பால் 1 டம்ளர் 8 கிராம் புரோட்டீன். ஆக மொத்தத்தில் 14 கிராம்ஸ் புரோட்டீன் கிடைக்குது. மதிய உணவு சாதம் 1 கப் மூலமாக 3 கிராம் புரோட்டீன். சாம்பார் 8 கிராம் புரோட்டீன். ஆனால் சாம்பார் துவரம்பருப்பு அதிகமாக சேர்த்த திக்கான சாம்பாராக இருக்கணும். பொரியல் 1 கப் 3 கிராம் புரோட்டீன். மசாலா சோயா சங்க்ஸ் 1 கப் 10 கிராம் புரோட்டீன். தயிர் 1 கப் 3 கிராம் புரோட்டீன். மதிய உணவு மூலமாக ஆக மொத்தத்தில் 27 கிராம் புரோட்டீன் கிடைக்குது. 5 மணி ஸ்நாக்ஸ் பன்னீர் டிக்கா அல்லது கிரில்டு பன்னீர் 9 கிராம் புரோட்டீன். கொய்யாப்பழம் 1 2 கிராம் புரோட்டீன். 11 கிராம் புரோட்டீன் ஈவினிங் ஸ்நாக்ஸ் மூலமாக நமக்கு கிடைக்குது. இரவு உணவில் சிறுதானியம் உப்மா காய்கறி சேர்த்தது. இங்கே சிறுதானியம் குறைந்தபட்சம் 60 கிராமாவும் இருக்கணும். இதன் மூலமாக 6 கிராம் புரோட்டீன் கிடைக்குது. மொத்தத்தில் காலை உணவு, காலை ஸ்நாக்ஸ், மதிய உணவு, 5 மணி ஸ்நாக்ஸ், இரவு உணவு மூலமாக 75 கிராம் புரோட்டீன் நமக்கு கிடைக்குது. இப்போ நான் சொன்னதெல்லாம் வெஜிடேரியன் உணவு வகைகள். நீங்கள் நான் வெஜிடேரியனாக இருந்தீங்க அப்படின்னா அப்பப்போ வெஜிடேரியன் உணவுக்கு பதிலாக நான்வெஜ்ஜை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு முட்டை 1 மூலமாக 6லேருந்து 7 கிராம் புரோட்டீன் கிடைக்கும். 100 கிராம் சிக்கன் மூலமாக 30 கிராம் புரோட்டீன் கிடைக்கும். 100 கிராம் ஃபிஷ் மூலியமாக 20லேருந்து 25 கிராம் புரோட்டீன். 100 கிராம் மட்டன் மூலமாக 25 கிராம் புரோட்டீன் நமக்கு கிடைக்கும். ஸோ நமக்கு தேவைப்படுற புரோட்டீன் சப்ளிமெண்ட் மூலமாக தான் கிடைக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. நம்ம அன்றாட சாப்பிட்ற உணவு மூலமாகவே ஈஸியாக கிடைக்கும்.